Hi, hello, welcome. Welcome back to Saranagal YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா துரைப்பாக்கம் டு பல்லாவரம். இந்த பல்லாவரம் துரைப்பாக்கம் டு பல்லாவரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் வரும். அந்த 12 கிலோமீட்டர் இன்டர் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஏரி இருக்குது. அந்த 4 ஏரி இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த ஒவ்வொரு ஏரியா உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஏரியெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி ஏரிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சென்னை லிமிட்குள்ள ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே 4 ஏரி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இவர் தான் நம்ம பங்காளி. ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்காளின்ற மாதிரி காமாட்சி சிக்னல் இது. காமாட்சி சிக்னல்லாம் ஒரு பீரியட்லலாம் நிற்கிறேன் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம்லாம் நின்று இருக்கேன். இப்போ கவர்மெண்ட்னால ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணக்கப்புறம் ஒரு சிக்னல் வந்து நிற்காம ஸ்மூத்தாக ரன் ஆகுது. ஸோ அதனால் தேங்க்ஸ் டு கவர்மெண்ட். வாங்க கைஸ், கண்டினியூஸாக ஒவ்வொரு ஏரியா வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டார்டிங் லெவல் யூடியூப் கிரியேட்டருக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இனிஷியலாக வந்து எங்களுக்கு என்ன கண்டென்ட் தோணுதோ அதை தான் போட முடியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இதுதான் நம்ம ஏரியா. கோவிலம்பாக்கம் கிட்ட வர போகிறோம் காய்ஸ். கோவிலம்பாக்கம் கிட்ட வந்துட்டோம் காய்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கோவிலம்பாக்கம் ஏரியோட அழகை பாருங்கள். கிட்டத்தட்ட நடுவில் ஏரி இருக்குது, சுற்றி எல்லாமே வீடாக வந்துருச்சு. இது இது கரண்ட் சுச்சுவேஷன் 2026 இப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு யாருனாச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, சப்போஸ் 1960 பிறந்தவங்க எப்படி இருந்தது இந்த ஏரியான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் கோவிலம்பாக்கம் ஏரி வந்து ரொம்ப அழகாகவும் சின்னதாக இருந்தது. ரைட் லெஃப்ட் சைடு அந்த 2 ஏரிக்கு நடுவில் ரூட்டு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கீழ்கட்டளை பிரிட்ஜ் மேலே ஏறுறோம். கீழ்கட்டளை பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே ஒரு சிறப்பம்சமான ஒரு ஏரி உங்களுக்கு காத்திருக்கு. அந்த ஏரியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக இந்த கீழ்கட்டளை மேலே வந்து மெட்ரோ பணிலாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம கீழ்கட்டளை பிரிட்ஜு மேலே ஏறி இறங்க போகிறோம் காய்ஸ், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழ்கட்டளை ஏரி வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கீழ்கட்டளை ஏரி வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே இருந்தது. 2 சைடும் தண்ணி தழும்ப தழும்ப அழகாக இருந்தது. பாருங்களேன், நீங்களே வீடியோவில் பாருங்களேன், 2 சைட்லேயும் ஃபுல்லாகவே தெரியும் பாருங்கள். இந்த சைடும் தெரியும், அந்த சைடும் தெரியும். அவ்வளோ தண்ணி ஃபுல்லாக நிரம்புது. கோவிலம்பாக்கம் ஏரி கூட சின்ன ஏரியா தான் காய்ஸ் இருந்தது. இந்த ஏரி ரொம்ப பெருசாக இருக்குது. கொஞ்சம் பாருங்களேன் நீங்களே. ரொம்ப அழகாக இருக்குல்ல காய்ஸ் இந்த ஏரி. ரொம்ப பெரிய ஏரி, கொஞ்சம் மீட்டரும் கொஞ்சம் அதிகமான ஏரி தான் கைஸ் இந்த கீழ்கட்டளை ஏரி. அதேமாரி இந்த ஏரியாவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தலப்பாக்கம் ஏரி. இது ஒரே ஒரு ஸ்ட்ரிச், அந்த போலீஸ் பூத் பேக் சைடில் ஒரே ஸ்ட்ரிச்சாக இருக்குது. ஆனால் அதுவும் ஏரியா தான் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. சித்தலப்பாக்கம் ஏரியும் அதோட இதுவும் பாருங்கள். சித்தலப்பாக்கம் ஏரி முடிஞ்சோடனே இவன் தான் நம்மளோட ஹாட் சிட்டி. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏரியா, ஒரே ஏரியா சமந்தா ஏரியா. பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தோட ஏரி பாருங்கள், பல்லாவரம் மலை பாருங்கள். அது பல்லாவரம் மலைன்னு சொல்ல மாட்டாங்க, திரிசூல மலைன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஏரியோட அழகை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குங்களா காய்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 4 ஏரி, கோவிலம்பாக்கம் ஏரி, கீழ்கட்டளை ஏரி, சித்தலப்பாக்கம் ஏரி, பல்லாவரம் ஏரி, கிட்டத்தட்ட 4 ஏரி இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வீடாக தான் இருக்குது காய்ஸ். என் தெரிஞ்சு ஏரியே காணும். நடுவில் ரோடு போகுது. ரைட் சைடில் மட்டும்தான் பல்லாவரம் ஏரியோட வந்து தண்ணி ஃபுல்லாக தெரியுது. லெஃப்ட் சைடில் எதுவுமே தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெயினாக நம்மளோட பல்லாவரம் பிரிட்ஜ் மேலே ஏற போகிறோம் காய்ஸ். ஏற போகிறோம் வாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாக்குள்ளே கிட்ட என்ட்ரன்ஸ் ஆகிறோம் காய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பொலிச்சலூர் டு தரப்பாக்கம் கனெக்ட் பண்ணுறேன். பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது, அடையாறு. ஒரு காலத்தில் வந்து அடையாறுன்றது பயங்கரமாக இருக்கும். இப்போ அதுக்கு பேரே அடையாறு இல்லை, கூவம் ஆறுன்னு மாற்றிட்டாங்க. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த தரப்பாக்கம் டு பொலிச்சலூர் ஒரு பிரிட்ஜு கனெக்டிவிட்டி கவர்மெண்ட் போட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து பல்லாவரம் 6 கிலோமீட்டர் சுற்றிட்டு போகிறது 4 கிலோமீட்டரில் ஈஸியாக முடிஞ்சிடும். கவர்மெண்ட் பண்ணுவாங்க நம்புகிறேன்.
இங்க பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்களேன். அடையாறு வந்து ஒரு காலத்துல ஆறுன்றதே பெருசு. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஆற வந்து அப்படியே தான் இருக்கு நார்மலா. கூவம் ஆறா மாறிடுச்சு ஃபுல்லா காய்ஸ். அடையாறு நோ, கூவமாறு கரெக்ட். அந்த மாரி நிலைமையில இருக்கு இப்ப. இது சீர் பண்ணுவாங்கன்னு நம்புறோம் இந்த கரண்ட் கவர்மெண்ட்டு. ஃபைனலா பாத்தீங்கன்னா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்க ஏரியாக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறோம். இதுதான் நம்ம ஏரியா. நம்ம ஏரியானாலே நம்மளுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். என்னடா கிராமமா இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. இது கிராமம் தான். அந்த கிராமம் தான் ஊராட்சியில் இருக்கிறதால இது கிராமமாக தான் இன்னும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவோட அழகே வந்து பாக்கம் தான். பாக்கம் பாக்கத்திலே சிறந்த பாக்கம் பார்த்தீங்கன்னா கிருங்கம்பாக்கம். கிருங்கம்பாக்கம் ஏரியாக்குள்ளே தான் நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் ஆகிறோம் காய்ஸ். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிண்டிலேருந்து வந்திருந்தீங்கன்னா ஒரு 5 பாக்கம் வரும். அது எந்த பாக்கம்னா நந்தம்பாக்கம், கொலப்பாக்கம், மணப்பாக்கம், கிருங்கம்பாக்கம், அதுக்கப்புறம் தரப்பாக்கம். இந்த 4 பாக்கம் வந்து ஃபுல்லாக வரும். ஃபுல்லாக கிராமம் தான் காய்ஸ். ஆனால் அழகான ஊர் கிருங்கம்பாக்கம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரியல் எஸ்டேட் பூமில் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது கிருகம்பாக்கம் தான். பயங்கரமாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பூம் ஆனால் கஷ்டப்பட்டு நாளைக்கு முன்னேறி வரவன் ஆசைப்பட்டு இந்த ஊரில் இருக்கிறவன் ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சா கூட வாங்க முடியாத நிலைமையாக இருக்குது. தயவு செஞ்சு ரொம்ப ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை ஏற்றாமல் இருங்க காய்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிருங்கம்பாக்கோட அழகை பாருங்கள் காய்ஸ். இவ்வளோ அழகாக இருக்குல்ல எங்கள் ஊர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தோம்னா அந்த 10 கிலோமீட்டருக்குள்ள அழகான 4 ஏரியும் பார்த்துட்டோம். ஃபைனலாக இந்த லாகை நான் இப்போ முடிக்கிறேன். அன்டில் தென் see you guys. நம்ம இன்னொரு லாகில் பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் நிறைய கண்டென்ட்டை டிஃப்ரெண்ட்டாக யோசித்து எடுத்துகிட்டு வருவேன். இது இது வந்து ஒரு நார்மலைஸ்டு கண்டென்ட் தான். எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது. இந்த 10 கிலோமீட்டருக்குள்ளே சென்னையில் ஏரிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் ஒரு கண்டென்ட்டாக இதை பண்ணேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.